10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாட்டு மக்களை பாதுகாக்கும் சேவையில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொடி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் மக்களிடம் இருந்து அரசு சார்பில் கொடிநாள் நிதி வசூலிக்கப்படுகிறது. அந்த நிதி தேச சேவையில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தார் மற்றும் உடல் உறுப்புகள் பாதித்த வீரர்களுக்கும் வழங்கப்படுகிறது. நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக மக்கள் தாராளமாக கொடிநாள் நிதி வழங்க பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் கொடிநாள் நிதி வழங்கிய மோடியின் சட்டையில் ராணுவ அதிகாரி ஒருவர் கொடி அணிவித்தார். ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதியும் கொடிநாள் நிதி வழங்கினார். ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்ற மக்கள் கொடிநாள் நிதி வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வெளிநாட்டு அச்சுறுத்தல்களில் இருந்து நம்மை காப்பது மட்டுமின்றி உள்நாட்டில் நிகழும் இயற்கை பேரிடர்களின் போதும் ராணுவத்தினர் நம்மை மீட்கின்றனர். நமக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் வீரர்களுக்கு உதவி செய்ய நமக்கு கிடைத்திருக்கும் பொன்னான வாய்ப்பு இது. கொடிநாளில் மக்கள் தாராளமாக நிதி அளிக்க வேண்டும் எனவும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோரும் ராணுவ வீரர்கள் அவர்களின் குடும்பத்தாருக்கு கொடிநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையிலும் அவர்களின் குடும்பத்தாருக்கு உதவவும் மக்கள் கொடிநாள் நிதி வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர்.